இந்த இளைஞர்கள் இந்த ஜோதிடத்தெல்லாம் எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இல்லை, ஜோசியத்தை வந்து ஒரு கைடாக வச்சுக்கணும். நான் பாலகுமரன் ஐயா சொல்வார், ஜோதிடம் சொல்பவன் இதம் சொல்பவன் சூத் செய்யர். உங்களுக்குன்னு வேணும்னா ஒரு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை பார்த்துக்கலாம். 3 வருஷம் திசையை அலசி ஆராய்ஞ்சிக்கலாம். எந்தெந்த பீரியடு நல்லது நடக்கும் நல்லது நடக்காதெல்லாம் எழுதி வச்சுக்கலாம். அந்தந்த பீரியடில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கலாம். அதுக்காக ஜோசியத்தையே நம்பி நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு டைம் சரியில்லைன்னு கூட பொண்டாட்டி கூட பேசாமல் இருக்கிறவங்களாம் இருக்கான். ஆமாம். அதெல்லாம் இல்லாமல் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் மந்திரங்கள் உண்டு, தெய்வ பலம் உண்டு. நான் மந்திரங்கள் வந்து நம்ம கற்றுக்கணுன்னு அவசியப்பட மாட்டேன். அந்தந்த மந்திரங்களை நம்மளை சுற்றி எங்காவது ஒரு இடத்துல ஓட விட்டுட்டிங்கனாவே போதும்னு நினைக்கிறேன். டேப்பில் ஓட இருந்தால் கூட ஓகே. ஆமாம், நான் ஃபோன்லேயே ஓட சொல்லிடுவேன். தட்டினா யூடியூப்பில் வந்துட போகுது. அதை வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக அழகாக லூப்பில் போட்டு விட்டிங்கன்னா ரிப்பீட்டடாக ஓடும். அந்த வைப்பே நம்மளை காப்பாற்றும். கண்டிப்பாக கோயில்களுக்கோ சர்ச்சுகளுக்கோ மாஸ்க்குகளுக்கோ போகிறது வந்து அது இந்து மதத்துக்குன்னு சொல்ல, எந்த மதமாக இருந்தாலும் ரெகுலராக நீங்கள் போய் உட்காந்திங்கன்னா அந்த ஒரு வைப் நல்லது கிடைக்கும். சிலருக்கு பார்க்கில் போனால் கூட கிடைக்கும். ஆமாம். ஸோ அந்த பார்க்குக்கு போகிறதுக்கு கூட நல்ல வைப், அது கூட கோயில் நினச்சிக்கணும். ஜிம்முக்கு போகிறவங்களுக்கு சிலவங்களுக்கு வரும், நீங்கள் பார்க்க மாட்டோம் நம்புவீங்க, நம்ம தெரியாது. சிலவங்க ரெகுலராக ஜிம்மு போவான், ஒரு நாள் போகலன்னா அவனுக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிடும். கரெக்ட். ஸோ அதெல்லாம் உங்கள் கோயில் மாதிரி நினச்சிக்கணும். சிலவங்க லைப்ரரி ரெகுலராக போவாங்க படிக்கிறது. ஆமாம், இது பாரு. அதே போல் சில ஃப்ரெண்ட்ஸு இருக்கிற இடத்துல டெய்லி போய் உட்காந்து ஒரு டீ சாப்பிட்டு வருவாங்க. இதெல்லாம் நிறுத்திக்கக்கூடாது. இந்த ஃபுல்லாக வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டா, ரீல்ஸு, எனக்கு கூட சம்டைம்ஸ் வருது இந்த அடிக்ஷன்.